அதாவது சம்பவம்னா என்னன்னு நினைச்சீங்க? இதுதான் மதுரை சம்பவம். இங்கெல்லாம் வந்து ஆம்பளை மட்டும் வீரமா இருக்க மாட்டான், ஆடு மாடும் வீரமா இருக்குன்றத கெடாவை கொண்டு வந்து 1820 இவங்க வந்து நமக்கு ஜாக்கியை வாங்கி கொடுத்துருக்குறாங்க இந்த கெடா போட்டியில். ஓகேவா? அதே மாதிரி தல்லாக்குளம், ஒத்த கடை, இப்படி ஊருக்கு எல்லா ஊர்லேயுமே மாசா இருந்த விளையாட்டை நம்ம மறந்துட்டோம். அந்த விளையாட்டை மறுபடியும் உயிர்ப்பிச்சு பிரகாபால்னு டைரக்டர் கொண்டு வந்திருக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய தமிழகமே உங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுது. ஜல்லிக்கட்டை நாங்க டிவியில பார்த்தோம். இனி அடுத்து வர காலங்களில் கெடா சண்டையும் எங்களுக்கு விட்டு காட்டணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு நான் ஒரு ஆணையிடுறேன். கண்டிப்பா வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம், அது அவ்வளவு அழகா வந்து வளர்ந்த இடத்தை மறக்காம அது படுற பாடு பாசத்துக்கும் நேசத்துக்கும் போராட்டமான ஒரு படத்தை என்னதான் நமக்கு காதலி இதையும் பார்த்தா கூட நம்ம ஆடு மாடு நம்ம மேல வைக்கிற பாசத்தையும் எடுத்து காட்டியிருக்காங்க பாரு. அப்படி வந்து படத்தை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தெக்கத்து பொண்ணு மியூசிக்லாம் வேற லெவலு. பஞ்சு டைலாக், டேய் உங்கள்ட்ட எல்லாம் கத்தியில பேசக்கூடாதுடா, காலத்துல பாத்துக்கலாம். ஆமா, ஒரு வீரனா இருந்தா காலத்துல தான் பார்க்கணும் அப்படின்றாரு ஹீரோ. அவரு வில்லனு, டேய் தர்மம் செய்யறதா இருந்தாலும் சரி, தலையை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எதிரி வீட்டுல முன்னாடி செய்யணும், அப்பதான்டா நமக்கு பெருமைன்னு வில்லனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்களா யாருங்கடா எனக்கே தெரியல, ஆனா சூப்பரா நடிச்சிருக்கீங்கடா. சுகந்தி அக்கா சொல்றேன், மதுரை புல்லும் படம் பாரு, தெரிக்க விட போறாங்க இன்னையில இருந்து. படம் சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குண்ணா. வாட்சபிள் தான். மேக்கிங்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் அது ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆட்டு சண்டை வந்து ரொம்ப தத்ரூபமாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த விதத்துலையுமே பாராட்டலாம். எனக்கு கொஞ்சம் லாகாக தெரிஞ்சது இந்த லவ் போர்ஷன், இந்த லவ் சாங்ஸ் எல்லாம் தவிர்த்துருந்தா படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரியலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான பேக் ஸ்டோரி, அது எப்படி தயார் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. அது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த பிசி சென்டர்ஸ்லாம் பயங்கரமாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஆமாம், சேவல் சண்டை, அதான் சேவல் சண்டை, ஜல்லிக்கட்டெல்லாம் நிறைய பார்த்துருப்போம், நிறைய படங்கள் வந்திருக்கு அது சார்ந்து. பட் ஆட்டு சண்டைன்றது ரொம்ப குறிப்பிட்டு தான் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தா இது நல்லா இருக்குது. இது அது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா நிஜமாக ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டம், ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஈகோக்கு நடக்கிறதா இந்த மாதிரி சேவல் சண்டை, ஆட்டு சண்டைக்கு பின்னாடி உள்ள மனிதர்களுக்கான எதிர்க்க வர அந்த ஈகோ கிளாஷ் வந்து ஒரு கொலை வரைக்கும் போகிற அளவுக்கு போகுது. ஸோ அதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு தவிர்க்க பார்க்கணும், களத்தில் மட்டுமே அந்த சண்டையை வச்சுக்கணுன்றதை காட்டியிருக்காங்க. சாங்ஸ் ஓகேவா இருந்தது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது, மேக்கிங் நல்லா இருக்குது. ரொம்ப ப்ரொடக்ஷன் பண்ணி பார்க்கணும். அதான் எல்லாத்தையுமே களத்திலே விட்டுட்டு போயிடணுன்றது தான். யார் உண்மையான வீரனா களத்தில் நடக்கிற சண்டையை களத்திலே விட்டுட்டு போயிடும் தான் அப்படின்றது தான் வீரன்றதை காட்டிக்கலாம். பார்க்கலாம். ஜாக்கி மூவி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் இருந்துச்சு. ஏன்னா 2 ஆடு சண்டை போடுற மாதிரி இருந்தது. எனக்கு பார்க்க வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் இதெல்லாம் பார்த்ததில்லை அப்படிங்கிறனால 2 ஆடு சண்டை போடுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து சாங்ஸ் வந்து தவிர்த்துருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதான் 2 ஆடு சண்டை போடுறது அப்படின்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஹீரோயின் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோவும் சரி, வில்லனும் சரி, 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பார்க்கலாம். ஜாக்கி படம் தான் கேட்குறீங்க? நல்லா இருக்குது படம். நம்ம ஜாக்கி என்ன எதிர்பார்த்தோமோ அது கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் இருக்குது. ரொம்ப நல்லா தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன்னா வந்து அந்த காலத்தில் நம்ம வந்து தேவர் ஃபிலிம்ஸு, ராமநாதன் படம்லாம் பார்த்துருப்போம். இந்த எல்லாம் ஒவ்வொரு கோழி சண்டை, மோதல் சண்டைலாம் காட்டியிருப்பாங்க. இதுலேயும் கிட்டத்தட்ட அப்படி தாங்க. நம்ம ஆடுகளை எது மாதிரி பார்த்தோமோ இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஏன்னா வந்து அதில் கோழி சண்டை, சேவல் சண்டை, இதில் வந்து கிடாவோட மெடல் வந்து வருஷம் ஜெயிப்பாங்க. அந்த கிடாவோட மெடல் வந்து யார்கிட்ட போதோ அதுதான் கதாநாயகிட்ட போயிடுது. அதை வந்து மறுபடியும் வந்து அந்த மெடலை வந்து பறிக்கணும்னு நினைக்கிறாரு வில்லன். இதுதான் இந்த படத்தோட கதைன்னு சொன்னான். இதை வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க. என்ன ஒன்று, அந்த ஊர் தலைவர் என்ன சொல்லுவார்னா, வன்முறையை வந்து கையெடுக்காதீங்க, போட்டி மோதுங்க, கிடா சண்டை வைங்க, ஆனால் வன்முறையை கையெடுக்காதீங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஆனால் வில்லன் வந்து அதையும் மீறி வன்முறையை வந்து இப்போ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நிறைய வன்முறை தான் இருக்கும் படத்தில். ஓகேங்களா? அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த மோதுற சீன்ஸ் மட்டும் நல்லா இருக்குது. அந்த கிடா மோதுவாங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது படம். ஒரு தடவை பார்க்கலாங்க படம். ஒரு தடவை வாட்ச் பண்ண முடியாத அளவுக்கு போகலான்னு திரைப்படம் இல்லை. ஒன் டைம் பார்க்கலாம். அதே தான், சேம் அதே தான்.
நம்ம வந்து இது சடனாக பார்க்கும்போது நம்ம ஆடுகளம் திரைப்படத்து மாதிரியே உள்ளே வந்துட்டோமோ சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா கதாநாயகனா அதே மாதிரி வந்து லுங்கிலாம் தூக்கி கட்டின்னு வராரு பார்த்தீங்களா, நம்ம சடனாக பார்க்கும்போது தனுஷோட ஃபீலிங் வரும். என்ன ஒன்று நமக்கு அந்த கிடா மோதுது பாருங்கள், அது மோதும் போது அப்பப்போ இவங்க காட்டுற சீன்ஸ்லாம் கண்டிப்பாக ஆடுகளத்தை நாம பார்த்துது. பிடிச்சிருந்தா ஒரு தடவை பார்க்கலாம் சார், ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா பேசிக்காங்க, மதுரை சாங் நல்லா பேசிக்காரு. அதாங்க ஃபேமிலியோடு வந்து பார்த்தா கூட அந்த கிடா மோதுது பார்த்தீங்களா, அவங்களுக்காக வந்து பார்ப்பாங்க. மற்றபடி ஒரு தடவை பார்க்கலாம். ஜாக்கி மூவி உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி வந்து நான் படம் பார்த்துட்டு வந்தேங்கிறதெல்லாம் தாண்டி எனக்குள்ளே வந்த ஃபீல் என்ன அப்படின்னா, ஒரு கடா சண்டை வந்து டிக்கெட் கொடுத்து பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. ஊரில் போயிட்டு மதுரையில் போயிட்டு ஒரு கிளம்பு போட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீல் கிடச்சிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட ஹீரோனா நான் ஆடுறதா சொல்லுவேன், கெடா தான். ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலே 2 பேருக்குள்ளேயுமே பயங்கர ஒரு ஃபைட் சீனு. அதாவது ஹீரோ ஆடுக்கும் வில்லன் ஆடுக்கும் அந்த இடத்துல தோக்கும் போது ஒரு ஃபீல் வரும்ல, நம்மளுக்கு அழுகையாக வரும்ல, அந்த அளவுக்கு அந்த ரத்தனா வடிவம் எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸில் கொடுத்த அந்த விதம் சூப்பராக இருந்தது. படம் முழுக்கவே 2 ஆடு மோதும் போது அந்த முற்ற சீன்லாம் ஒரிஜினலாக இருந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி இன்னொருத்தவங்களை பேசலாம் அப்படின்னா வில்லனை பேசலாம். மதுரைக்கான உருத்தான வில்லன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மதுரையோட ஸ்லாங்கெல்லாம் தாண்டி ஒரு விதமான பார்வையிலே ஒரு வித்தியாசம் இருக்கும். வில்லத்தனமான ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல, அது வந்து வில்லன் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. உண்மையிலே படம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி டேரக்டர் மலையாளியா, எனக்கே டவுட்டாக இருக்குது உண்மையிலேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் மதுரையாக தான் இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்லாங் முழுசாக இருந்தது. படம் முழுக்கவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு மதுரைக்கான ஸ்லாங் கொடுத்துருந்தாங்க. அதனால எனக்கே டவுட் ஆயிடுச்சு, என்னடா மலையாளின்னு சொல்கிறாங்க, உண்மையிலே கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்தது. உண்மையிலே படம் சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு ஃபைட் சீன் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சி. படம் நல்லா இருக்குது தலை, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு வித்தியாசமான கான்செப்ட். ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது படம். படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours தான் இருந்தது. பட் ஆனால் படம் வந்து நல்லா இருந்தது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். படம் வந்து நல்லா இருந்தது. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது படம்னு. வித்தியாசமான கான்செப்ட் தான். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை, படத்தோட லேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லவ் ஸ்டோரி வந்தது. ஸோ அந்த டைம் மட்டும் தான். இருந்தாலுமே நடுவில் ஃபைனல் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக முடிச்சிருந்தாங்க. பார்ட் 2 வர மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அது எப்படின்றது தெரியாது. படத்துலேருந்து மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பை வந்து வித்தியாசமாக யோசிக்கணும். ஸோ ஒரு லைஃபுக்கு வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து சக்ஸஸும் இருக்கும், எப்போனா வந்து நம்மளுக்கு ஃபெயிலியரும் இருக்கும். ஸோ சக்ஸஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா சக்ஸஸ்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.